நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். நம்ம தான் குடிச்சிருக்கோம். இந்த பாயலுக்கு எங்க போனானுங்க? சுடிதார மறந்து போட்டு மடிசார கட்டிக்கிட்டு வங்க கடலோரம் காத்து வாங்க வந்ததடா கெளுத்தி மச்சி. கையெடுத்து கும்பிட்டுக்கோ கானா மெட்டு கட்டிக்கோ.
விட்டுட்டு வந்துட்டேன். மச்சான் மட்டையா கிடக்குறான்டா. கருவாட்டுக்காரிக்கிட்ட இவன் மட்டும் போயிட்டாங்க. வரட்டும் இவங்களுக்கு மட்டும் கருவாட்டுக்காரி மணக்குறாளா? நம்மளை விட்டுட்டு மொத்தமா காலி பண்ணிட்டா. மனுஷனாடா அவன். நம்ம சரக்கையும் சேர்த்து ஒத்தால அடிச்சிருக்கான்டா. 2 நாள் ஆனாலும் இவன் போதையே தெரியாது போல இருக்கேடா. மேஸ்திரிட்ட என்னடா சொல்றது? ரொம்ப முக்கியம். என்னடா பாத்துட்டீங்க? தூக்குங்கடா. விஷயம் மேஸ்திரிக்கு யாருக்கு தெரிய வேணாம்டா. அவனா கேட்டா சொல்லிக்கலாம். சரியா? என்ன விட்டுட்டு கருவாட்டுக்காரி நீங்க மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க. கருவாட்டுக்காரி நாங்களா வரவேன்னு சொன்னோம். உனக்கு தான் இடம் தெரியல. ஏண்டா உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காத? வரைக்காது. ரைஸ் தானே சாப்பிடுறீங்க இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான்சென்ஸ். இங்க இருந்து சொல்றேன்டா. டேய் அவன் காதுல என்னடா ஓதுற? கொன்னே போடுவேன். பில்டிங் கட்டுறது என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு சடை போட்டு விடுற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கட்டுறது நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங் பில்டிங் பிரிக்காம கட்டணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் எவனாவது ஒரு மூட்டை சிமுண்ட கூட லவட்டிக்கிட்டு போனாலும் பழி ஏன் மேலதான் விழுகும். ஏன்னா ஏன் நிலைமை அப்படி. இங்க பாருங்க, எந்த இலவ பண்ணாலும் இங்கே பண்ணி தொலையுங்கள். எந்த கருவாட்டுக்காரி இங்க வந்து ஆடுறேங்கிறா? கருவாட்டுக்காரியா? ஆமா. ஏண்டா உங்க முகரக்கட்டைக்கு கருவாட்டுக்காரி கேக்குதா? ஆமா, கருவாட்டுக்காரிங்கிறதுக்காக கேவலமா பேசாத. ஒரு வாட்டி நீ வந்து பாரு, வாழ்க்கை பூரா வாசம் உண்மையிலதான் வீசும். ஏண்டா நாட்ட முடிச்ச பயல்களா, உங்களோட என்னையும் சேர்த்துட்டீங்களா? நான் நாடாண்ட பரம்பரை. ஏதோ என் போதாத காலம் உங்களோட மாரடிக்க வேண்டியது. உங்களெல்லாம் என்ன சொல்லியும் திருத்த முடியாது. எக்கேடு கட்டு போங்க. வேலைக்கு ஆளுக வர்ற நேரமாச்சு. புரிஞ்சதா? சும்மா ஊரக்காத்த கற்பனஞ்சாமி மாதிரி டெம்பரா நிக்காம குனிஞ்சு வளைஞ்சு பூசுங்க. என்னைக்கு கொண்டு வந்து 7:30 இழுக்க போறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு தான் என் பென்ஸ் கரெக்ட் ஆயிட்டு வந்து. வண்டி அனுப்பாட்டு எல்லாம் இறங்கி கீழே வாங்க. டேய் பாத்து இறங்குங்கடி. உங்களெல்லாம் வச்சு நான் கட்டடம் கட்டக்கூடிய ஆயுசு முடிச்சிடும். ஏண்டா வேலுச்சாமி பொம்பளை முன்னாடியே நின்னுக்கிட்டு சீக்கிரம் வர மாட்டேன். இறங்கி வாங்க. என்ன காலையில டீ காபி டிஃபன் எல்லாம் முடிஞ்சா இனிமேல் தான் சாப்பிட்டீங்கல்ல, கிளம்புங்க. விறுவிறு வேலையை பார்க்கணும். பெரிய பில்டிங் நடத்திட்டு வரேன். இல்லங்க பரவாயில்ல. வா மெதுவா இறங்கணுமா? இறங்கும் போது எதுக்கு அந்த பிள்ளை மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்கே? என்ன பாப்பா பக்கு பக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் கவலைப்படாத. கண்ணு பார்த்துச்சுன்னா கையை வேலை செய்யணும். புரியுதா? ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியை மட்டும் குடிச்சு ட்ரம்ல ஊத்து. அடுத்த 6 மாசத்துல பில்டிங்கே கட்டிடலாம். என்ன ஏன் கிளவிகளா? நேத்து பார்த்த சீரியலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காது. கொண்டு வந்து படத்தை கொடுங்க. நீ போய் வாங்கிக்கிறியா இல்ல குடுகுடு ஓடி போய் நான் வாங்கிட்டு வரேன்? நானே போய் வாங்கிக்கிறேன். மேஸ்திரிக்கு புதுசா ஒண்ணு பாத்துட கூடாது. உடனே ஹீரோ நினைப்பு வந்துரும். பாத்துக்கிட்டே இருங்கடி. அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவா நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது. வாங்கடி. அது ஒண்ணுதான் குறைச்ச. அம்மா நான் ரெடி. நீ ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டே செல்லம்? திங்கிறதுக்கு தான் ரெடின்னு சொன்ன கிழவி. ஓகேவா? நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. நீமா கிழவி விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு. திங்கிற சோறு செரிக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும்ல? ஐயோ திங்கிறதுக்கு கூட ஒரு வேலை தான் பாட்டி. அடி போடி. ஒருத்தி. ஹாய் மது. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா நந்தினி வந்திருக்கா பாரு. ஆமாண்டி உனக்கு வீட்ல மாப்பிள்ளை பாக்குறதா சொன்னியே, என்னாச்சு? இன்விடேஷன் கொடுக்க தாண்டி வந்திருக்கேன். ஏய் அப்படியே நிமிஷம் இருடி. சொல்லவே இல்ல. குடு குடு குடு. இந்தாடி. எப்படி இருக்கு? வாவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ டி. நல்லா இருக்காப்பா? சூப்பரா இருக்கு. இது அவரோட செலக்ஷன்யா. நம்ம டீம்லயே உனக்கு மட்டும் தானே மேரேஜ் ஆகல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. ஒண்ணுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கறா. கேட்டல. இப்போ என்னமா அவசரம்? இன்னும் 2 வருஷத்துக்கு என் பொண்ணு என் கூட தான் இருக்கட்டும். எங்க அப்பா தான். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. அருக மாட்டாதவன் 52 அருவா கேட்டானா. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் குத்தலாவே பேசிக்கிட்டு. நீ வாடி. மாத்தி இன்னும் அப்படியே தாண்டி இருக்காங்க. ஐயோ இந்த மேஸ்திரி வேலை பார்க்கறதுக்கு எங்கேயாவது போய் பண்ணி குட்டி மேய்க்கலாம். காலையில எல்லாத்தையும் ஒன்னா தானே வர சொன்னேன். அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவ புதுசு இல்லையா? ஆமாயா
நாங்களும் புதுசா இருந்துதான் பழசா இருக்கிறோம். கவர்ச்சி கண்ணி நம்பிதா காலங்கத்தால என்ன பேசுறாவாரு கொன்றுவேன். இவன் எங்கேயா போய் தொலைஞ்சா? மேஸ்திரி வேற திட்ட போறாரு. லேட் ஆயிடுச்சு. யோ மாமா, நீ தேடிட்டு இருக்க பொண்ணு வருது பாரு. எங்க? வா வா வா. ஏன் மாமா இப்படி பறக்குற? அப்படி என்னதான் அவகிட்ட புதுசா பாத்துக்கிட்ட? எல்லா பொண்ணுங்களும் இவ்வளவு மாதிரி ஆயிட முடியுமா? ஏமா என்ன வேலை நேரத்துல நீ பாட்டுக்கு கால் கெடுக்க நடந்து போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர? சாமி கும்பிட்டுட்டு வந்தேங்க. ஏ ராசி கன்னி ராசி, எனக்கு அடுத்த தடவை அர்ச்சனை பண்ணிரு. எடுத்துக்கோங்க. என்ன பிரசாதமா? பிரமாதம். என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே கால் டாக்ஸி பிடிச்சி உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். போ ஏறிக்க. டேய் ஒதுங்கடா, குளிக்காம பாப்பா அழுக்காயிர போகுது. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஏறுங்கடா வண்டியில. ஏமா எவ்வளவு நேரம் டென்ஷனாவே பேசிட்டு இருந்தேன், இப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுற. டேய் டென்ஷனாவே இருந்தா உடம்புக்கு பிரஷர். ஓஹோ, சிரிச்சுக்கிட்டே இருந்தா உடலுக்கு பிரஷர். ஏறுங்க. வர்ற இந்த ஆம்பளை பயல்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. இப்ப போறது கட்டட வேலை இல்ல, கம்பெனி வேலை. இடையில காப்பி குடிக்கணும், பச்சி திங்கணும்னு வண்டியை நிப்பாட்ட சொன்னீங்கன்னா கொன்றுவேன். போனோன்னா சிம்ட்டு தான் வாயில பூசுங்க. எவ்வளவோ பொம்பளைங்களை தொட்டிருக்கோம், ஆனா இவ்வளோ வருஷம் மட்டும் பொம்பளையும் மனசுலையும் ஏதோ பண்ணுது. ஏன் மச்சான், அவளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பத்தி? அதான்டா, இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல ஆசிட் பாட்டில போட்டு அழுதுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. அந்த மச்சான், அவ பேரு கூட 5 எலி. அஞ்சம்மாடா. அதான் இன்னைக்கு நீ வேலை கூட பார்க்க முடியாம அவளையே அணுவா ரசிச்சிட்டு இருந்தியோ? அப்படி இல்லடா, நல்லா வாழ்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது. தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டாடா. அவ அவங்கிட்ட வந்து சொன்னாளா? அவட்ட பேசவே இல்லடா. அப்புறம் என்னதுக்கு இந்த நொன்ன? ஏய், மச்ச கலையிட்ட வேலைக்கு வந்திருக்காளு, அந்த ஆளை பத்தா நமக்கு தெரியும்லடா. டேய், நம்மள மாதிரியே மச்சக்காளியும் ரூட்டு போடுறவன் தான். ஆனா அவன் இழிச்ச வேண்டா. எப்படா சொல்ற? இது வரைக்கும் வர்றவனுங்கள ஃபர்ஸ்ட் அவன் தான் ஆட்டைய போடுறதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடியே நாம ஆட்டைய போடுறோங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆமாண்டா மச்சான், அஞ்சம்மா விஷயத்திலயும் அதேதான். இந்த வாரத்துல நாம அவ்வளோ ஆட்டைய போடுறோம், அவனுக்கு எச்சலதான். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா, நடக்கவும் விட மாட்டேன். அது எனக்கானவன் என் மனசு சொல்லு. இன்னைக்கு உங்க ராசிக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு பேப்பர்ல போட்டுருக்கியா? என்னடா எல்லா பையிலும் வந்திருக்காங்க? கையே இருக்குதுன்னு ஆளே கணுங்க. அதோன்ட்டாரு கால் பூசிக்கு பெறுவாங்களா இவங்க? சார் வணக்கம் சார், வாங்க வாங்க. நம்ம சாமி வந்துட்டாங்களா? என்னையா டெண்டர் ஓபன் ஆயிருச்சா? இன்னும் இல்லை சார், இனிமேதான். வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்காயா? நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த டெண்டர் உங்களுக்கு தான். இந்த கமிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா அவனை காட்டல 1% சேர்த்தே கொடுப்போம்யா. அது போதும் சார், எனக்கு சந்தோஷமா இரு. என்னையா எல்லா அலைக்கும் வந்துட்டானுங்க போல இருக்கு. எவன் வந்தா என்ன, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எம்பி மீசிய முறிக்கிட்டே பேசுவானே, அவனுக்கு கம்பி கூட சிக்க கூடாது, பாத்துக்கங்க. இந்த டெண்டர் மதிவதா பில்டர்ஸ் ஒதுக்கப்படுகிறது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கிருக்கானயா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த டெண்டர் போனா போகுது, அடுத்த டெண்டர்ல அவன மண்ணை கவ வைப்போம். பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்புறம் என்ன? வணக்கம் விரும்மாண்டி. கேசவனை மீறி யாராவது இந்த டெண்டரை எடுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே வரோம், வேற வழி. ஏண்டா உன் தகுதிக்கே கவர்மெண்ட்ல ஆள் இருக்கும்போது என் தகுதிக்கு கவர்மெண்ட் என் கையிலடா. இந்த ஜென்மத்துல
என்ன மீறி இந்த மாவட்டத்துல ஒரு வேலை எடுக்க முடியாதுடா நீ. ஆணவத்துல ஆடாதடா. நீ நான் ஒரே லெவல் தான்டா படிச்சிருக்கான். 5வது கூட தாண்டல. ஐஏஎஸ் படிச்ச மாதிரியே பேசுறான் பாரு. அந்தஸ்துலயும் பணத்திலையும் 2 பேரும் ஒரே லெவல் தான்டா இருக்கான். ஆனா ஆளுல வளைக்கிறதுல உங்க கூட என்னால ஜெயிக்க முடியல. அது ஒன்ன மட்டும் வச்சு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே போவிட மாட்டேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மண்ணக்கவ வைக்கல விரும்பாண்டிலடா. எப்போ நீ எனக்கு ஆண்டிதான்டா. இதுல சவால் வர மீசையெல்லாம் முறுக்கி ஒன்னும் பிரயோசனத்துக்காக நல்லாதான் இருக்கு. எதுவும் சரியில்லையா மூடி இருக்கா. பீச்சுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குளியல போறோம். அப்புறம் மயாஜாலுக்கு போயிட்டு ஜாலியா படம் பார்க்கணும். சொல்லு, நீ பண்ணது ரொம்ப தப்புடா மச்சான். அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா. ஆமா, பெரிய பாவ புண்ணியத்தை பார்த்தவன். போட டேய், கீழே விழுந்தவள என்னாச்சுன்னு கூட பார்க்காம வந்துட்டோம்டா. போங்கடா. பாப்பீங்கடா பாப்பீங்க. எவனாவது நம்மள பாத்துறனா வச்சிருப்பான். ஏய், நம்மளுக்கு யாரா ஆப்பு வைக்கிறவன்? பாரு, பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு தென்னாவட்டா பேசுறான். இவன் பண்ண காரியத்தால சர்க்கம் போச்சு, சாப்பாடு போச்சுடா. டேய், யாரா நேரத்துல போன கட் பண்றா. ஏய், இப்போ என்ன நடந்து போச்சு? எல்லாரும் இந்த கடி கடிக்கிறா. நீ ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? பாரு, நானாவது காயினை சூடு பண்ணி தான் போட்டேன். நீங்க யாராவது பாத்துருந்தீங்க? நாங்களா ஜொல்லு விட்டு வந்திருப்போம். டேய் மாப்ள, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அவளுங்க ஜட்டி கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி போட்டு வருவாளுங்க. அதை பார்த்துட்டு என்ன சும்மா வர சொல்றியா? அதுக்காக இப்படியாடா பண்றது? வேற என்ன பண்ண சொல்ற? அம்மா உங்க ஜட்டி தெரியுது, கொஞ்சம் மூடிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வர சொல்றியா? போட்ட அப்புறம் மாமா வந்து ஈவ் டீசிங்ல உள்ள வச்சு தெரியல. அதுக்குலடா மாப்ள, அவங்க 2 பேத்துக்கு என்ன இருக்குமோன்னு தான். டேய், இவனுக்கு என்னடா ஆச்சு? வர வர யோகியா மாதிரி பேசினுக்கிறான். ஒருவேளை தம்பி நம்ம டீமை விட்டு வெளியே போறானோ? டேய், அப்படிலாம் இல்லடா. நீங்க வேற. நீ 1000 தான் சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சதுதான் கரெக்ட். அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. இதுக்கு மேல எவ்வளோ அந்த மாதிரி இனிமே ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டானுங்களா? அது சின்ன வயசுல இருந்து இந்த அச்சு நம்ம கிட்ட ஓவரா விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. டேய், காலையில இருந்து எல்லா பேரும் சேர்ந்து ஒரு ரூம்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா உங்க சல்லித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஏன் இப்படி அக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அந்த அச்சுவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். இவங்களோட பழகிறது நம்மளுக்கு தான் சில நேரம் ஏடா கூடமா தோணுது. ஐசியூ கரெக்டா லைன்ல வருது. ஹலோ, சொல்லு. 6 நாள் ஆச்சா? மறந்தே போச்சு. இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டா கண்டிஷனா வண்டி வந்து சேர்ந்து ராத்திரிக்குள்ள செட்டில் பண்ணிடலாம். ரெடியர். என்ன மாமா, ஒரு ஏடா விடம் தானா? உள்ள கரெக்டா கண்டுபிடிக்குது பாரு. டேய், இது பழைய ஆர்டர்டா. இன்னைக்கு தான் டெலிவரி கொடுக்கணும். புரியுது புரியுது. போய் நல்லா டெலிவரி பண்ணுவாமா. அடச்சி கலவையில ஊத்துறா. டேய், சிமெண்ட செவுத்துல போடுறான், மண்டையில போடுறான் பாரு. மேஸ்திரி, சின்னம்மா கூப்பிடுறாங்க. அம்பிகளா, சின்னம்மா வந்துட்டாங்கப்பா. கொஞ்சம் சீரியஸா வேலை பார்த்து தொலைங்கப்பா. சின்னம்மாளுக்கெல்லாம் உங்களை சுத்தமா பிடிக்காது. ஏதோ நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வண்டூர் டம்பளம் மாதிரி உருண்டு வர்றான் பாரு. வாங்கம்மா வாங்க. என்ன அங்கிள், வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. வந்துட்டாங்கடா இட்ல பேசி. வாங்க வாங்க. தெரியாம என்ன தெரியாம? ஏண்டா திருந்தவே மாட்டியாடா? போட்டோம் மண்டை. ஏண்டா இது என்ன பொருள் காட்சியா? கையிலேயே கழுத்து கீழே விடுற. இருக்கிற வேலை இன்னைக்கு என்னடா சுத்தமா கையிலேயே கழுத்தி மண்டையில போடுற? இங்க வாங்க. குத்து நினைப்பா. நீ தானே கைது போடுன்னு சொன்ன. அங்கிள், இவனுங்களே
வேலைக்கு வைக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ வேணா வச்சுக்கயா? கவுண்டர். நீங்க நம்ம வேலைக்கு அப்பா இவன் இன்ஜினியர் லெவல்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மேடம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அம்மா இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட எல்லாம் நீங்க பேசலாமா? இதை விட்டுட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்க, டச் பண்ணி பாருங்க. என்ன டைட்டா டச் பண்றாங்க? யார் இது பூசினது? ஒரு மட்டமே இல்லாம இருக்கு. ஐயோ ஆகாத முண்டாட்டி கை பட்டாலும் கால் பட்டாலும் என்ன பண்றது? சாலிப்போம். அப்பம்மா அவங்க அவசரத்துல பூசிப்பாங்க. இப்ப பாருங்க, டேய் நான் சொன்னீங்களா என்னடா செவுத்த மேடு மல்லமா பூசிருக்கீங்க? அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையாம்டா? நாங்க ஒழுங்கா தான் பூசிருக்கோம். உங்க அம்மா போய் கண்டக்டரை பார்க்க சொல்லு. ஏய் என்ன நக்கலா? நாய் மாதிரி பிச்சை எடுத்து வச்சிரேன் பாத்துக்கோ. நன்றி உள்ள பிராணி. நாங்களும் அப்படிதான். சின்னம்மாவுக்கு பிடிக்கலங்குது, ஆனா பேசிக்கிட்டே இருக்கு. இது எதுல போய் முடிய போதா? அவங்க நான் எஜுகேட்டட் ஃபெல்லோஸ்மா. இவங்க பூரா பயகல மரியாதை கட்ட பயகமா. இன்னும் 4 மாசத்துல வேலை முடியட்டும். இவங்க எவ்வளவு பெரிய திறமைக்காரனா இருந்தாலும் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அடிச்சு பத்தி விட்டுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை நினைச்சு என் மேல நீங்க கோவப்படக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக அவனுங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போக சொல்றீங்களா? என்னமா செய்யுது? சீக்கிரம் தண்ணியை ஊத்திட்டு போ. ஏன் முருகேஸ்வரி சீக்கிரம் வா, நடையப்பாரு. ஆமா இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு. இது வரைக்கும் நான் இங்க பார்த்ததே இல்லையே. புது அப்பாயின்மெண்ட்மா, இப்பதான் சேர்ந்து 2 நாள் ஆகுது. ஓ உன் பேர் என்ன? கேக்குறேன்ல. அஞ்சம்மா. இந்த ஊர் தானா? வெளியூர். அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அப்பா அம்மாவெல்லாம் இல்லம்மா, பாவம் ஒரு விபத்துல எல்லா பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு ஆதரவு யாருமே. பாவம் வாழ்ந்து கட்ட குடும்பம் போல. வயசுக்குள்ள வயிற்றுக்கு என்ன செய்யும்? அதான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம்னு இங்கே கூட்டு வந்தேன். எங்க தங்குற? எங்க தங்குறதுக்கு? நேத்து கூட என் வீட்டுக்கு கூட்டு போய் புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஏசி எல்லாம் போட்டு விட்டேன். ஆனா என் முண்டாட்டி என்னை மேலங்கிலையும் பாக்குறா. அதுதான் அங்க ஒத்து வராது, இங்க தங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாட்ட கட்டாச்சுமா? அப்பாட்ட கட்டாச்சு. அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. பாய்தலானே வாங்கி கொடுக்கணும். இங்கேயா? ஆமா. அந்த 5 பேரு? அதாமா, அவங்கள நினைச்சாத்தாமா என் வகுத்துக்குள்ள ஒரு பொக்லினே நோண்டுது. பரவாயில்லம்மா, நான் பக்குவமா நடந்துப்பேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தயங்காம கேளு. என்ன பார்த்து ஜாகிரதையா இருக்கு. கட்டின வட்ட போனா இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன பண்றது? சரி, கவர்மெண்ட் அட்வைஸை நம்மளாவது ஃபாலோ பண்ணுவோம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ? கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டிப்பூடிடா. சூப்பர். ராணி ராணி யாரு? நான் தான் பெரிய மேஸ்திரி. ஐயோ தொற வாயா சீக்கிரம் ரொம்ப பார்த்து தொலைக்க போறான் என் தங்கம். சீக்கிரம் வா. ஐயோ கதவு வேற கலண்டுருச்சே. அடிக்கடி திறந்தா அப்படித்தான். என்ன துறைய ஒரு வாரமா வீட்டு பக்கம் ஆளையே காணோம். புதுசா ஏதோ சிரிக்கி சிக்கிட்டால என்ன? உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடே போதும். இதுல இன்னொரு சிரிக்கி வேறையா? இந்தா போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. போ. என்னையா கவர் வெயிட்டா இருக்கு? எல்லாம் அப்படித்தான். ஏய் சீக்கிரம் வா. சரி, என்ன குழம்பு வச்ச? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். கோழி குழம்பு வச்சிருக்கேன். கோழி குழம்பா? சேவல் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு. உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு 7-8 கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஆனா அழுப்பே தெரியல. என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை. ஆமா, அதே நேரத்தை வீணாக்க வேணாம். பாய போடு, பல்ட்டி அடிக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன அது? மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல தான் எனக்கு நல்லா தெரியுங்க. ஏங்க வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்டை விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன். பாவி, எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு. ஆம்பளைங்க வீக்னஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் சிவா, ராஜா, சரவணன், லக்ஷ்மி.
நினச்சிட்டு இருந்தோம். பாவாடை தாவணியில் நல்லாவே இல்லை, எல்லாரும் கிண்டல் பண்ணுறானுங்க. புடவை கட்டினா நல்லா இருக்கும்ல. ஆசையை பாரு. இங்கதான் இருக்கு. இவனா இவனுக்கெல்லாம் எவன்டா சப்பாரி தச்சு கொடுக்கறது? நானும் செய்வேன். அக்னி நட்சத்திரம் கார்த்திகை பிரபுன்னு நினைப்பு. உடம்பு கூட எலும்பா இருக்கு. இவன் போடுற போட்ட பாரு. டேய் அண்ணா, அண்ணனுக்கு ஒரு டீ போடுறான். போடுறேன். டீக்கு காசு இருக்கான்னு கேட்டுக்கடா. இதுக்கு போய் சிரிக்கிறான் லூசு பையன். என்ன பாண்ட ஒரு கூட்டம் பன்னியோட வந்திருக்கு? ஏன் வந்திருக்குன்னா ஒரு கழுத குட்டி டிவிஎஸ் குட்டி ஓட்டி வச்சு அதை பாக்குறதுக்கு. வேண்டாம், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் எனக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு. அநியாயமா அதை தட்டி எழுப்பிடாத, தாங்க மாட்டேன். டேய், என்கிட்ட வச்சுக்கிறாத, கடிச்சு சக்க சக்கையா கடிச்சு துப்பி. ஏமாமா, அது என்ன மிருகம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் சிங்கமா? ஏன்டா நக்கல் பண்ண மாட்டேன்? இந்த ராசி பலனை காலையிலே படிச்சிருந்தா உங்க கூட டீ சாப்பிடவே வந்திருக்க மாட்டேன். இந்த சனியை முடிச்சவனையும் கண்டிப்பா நான் தான் உனக்கு சனி, அதுவும் 7 நாடு சனி. ஏமாமா, அது என்ன 7 நாடு? மிச்சம் அரைநாடு யார்கிட்ட இருக்கு? மாமா கிட்ட தான். அதான் 1000 செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் உங்க கூட சாவகாசம் வச்சுக்க கூடாதுடா. என் மைனஸ் பாயிண்ட்லயே கை வைக்கிறீங்க. உன்னை எறா வச்சுக்கிறேன். உன்னை ஆள வச்சு தூக்குறேன்டா. போடா போ. நீயாவது 1000, நான் லட்சமா செலவு பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். நீ அங்க போடி, உன்னை பீரோக்குள்ள வச்சு மடக்கி மூடிடுவா. ஒழுங்கா வண்டியை மாத்திர ஆளு பாத்துறேன்டா. நட்டீனா நீ வேண்டாம் ஒண்ணுடா, போடா. எட்டு பேசி நான் மூஞ்சி வந்துரும். இந்த டென்ஷன்ல டீயா டீ. கவுத்து போட்ட பாண்டு மாதிரி மண்டையை வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறானுங்க பாரு. எனக்குலாம் முதல்ல இருமா, அவசரப்படாத. மூஞ்சி புடவை கட்டிட்டு வந்திருக்கேன்ல, நல்லா இருக்கா? சூப்பர். அடா மம்மி செட் ஆயிடுச்சு. சரி பாத்திரம் போறாங்க. இரு செஞ்சுட்டு இருக்கீங்களா? உனக்கு மட்டும் ஒரு வாரமும் மிஸ் ஆயிட்டே இருக்காள. மட்டும் மாட்டவே மாட்டேங்கிற. என்னாலும் சரி, இவனை முடிச்சுட்டு தான் மறு வேலை. அப்படி 50 ரூபாய் ஏத்தி தான் குடுக்கறது. ஏத்தி குடுக்கறது, இறக்கி குடுக்கறது. இங்க என்ன லாரியா ஓட்டிட்டு இருக்காங்க? பேசுறது நம்ம தானே. போ மேஸ்திரி கழிச்சுக்கலாம். முதலாளி கேட்டா உதப்பார். மேஸ்திரி, தீபாவளி வேற வருது. அது வாட்டுக்கு வந்துட்டு போகுது. உனக்கு என்ன? கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு விரும்பாண்டி நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி. என்ன மாமா, என்ன இங்கே மட்டும் நேரம் ஆக்கிட்டு இருக்க? எங்க போற? டேய், பி பிளாக்ல எல்லாம் பொம்பளை பிள்ளை நிறைய வேலை பார்க்குறான். கொடுத்துட்டு வரேன், போடா. சித்தால பத்தனே ஒரே இடத்துல உட்காந்துட வேண்டியது. எங்களுக்கும் பல வேலை இருக்கா இல்லையா? லேய், பாம்புடா, பொம்பளை புள்ளைய புள்ள ஊட்டிய வீட்டுல விட்டு வந்துருக்கா. சீக்கிரம் போக வேணாமா? போடா, வரேன். கடையா போட்டிரா மாமா. பய உள்ள இங்க வாங்கி அங்க குடுக்கறதுக்கு எவ்வளவு அலையுது பாரு. இந்தா புடி 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 புடி. போ 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 போ. தீபாவளிக்கு போனஸ் தரேனீங்க. தீபாவளி போனஸ். பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க. தீபாவளி போனஸ். அதுல 50 ரூபாய் கமிஷன் எனக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்க. வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து விடுறேன். வச்சுக்க பத்திரமா வச்சுக்க. சை எலே மூர்த்தி, சீக்கிரம் ஓடியாடா. வாள் எத்தனை பேரு? 15 மிஸ்திரி. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. டேய் அச்சே, வா. டேய் தொப்ளா, டேய் மோர்முட்டி, வெட்டியா, முட்டைகோசு, வாங்கடா. நீங்கள தனித்தனியாவா கூப்பிடுவாங்க? சொந்த காசை கொடுக்குறவங்க கூப்பிடுறான்டா. தேர் மாதிரி ஆடி அசைச்சு வர்றாங்க பாரு. ஐயையே, காசு பணம் குத்து மண்ணி நல்ல வாயை சம்பாதிக்க நார வாயை திங்கிறாங்க. இந்த வாரம் எல்லாருக்கும் ரெட்ட சம்பளம்டா. என் சாய் ஒரு சம்பளம் குவார்டருக்கு, ஒரு சம்பளம் மேட்ருக்குடா. வாங்க.
ஏன் சாய் ஒரு சம்பளம் வாங்கையிலே நம்மள ஓட்டுவாங்க, இதுல ரெட்ட சம்பளம் ரெக்க கட்டியில பரப்பாங்க. கஷ்டப்பட்டு குடிக்கிறோம், உலகமே நம்மள ஜாலியா குடிக்கிறான்னு கிண்டல் பண்றாங்க. என்னடா அது, முட்டையில இருந்து மரம் முளைச்சிருக்கு. ஏற்கனவே முட்டையில இருந்து குஞ்சு வந்துச்சா, குஞ்சில இருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டிமன்றம் நடத்துறாங்க ஊருக்கு ஊரு. இப்ப என்னன்னா முட்டையில இருந்து மரம் வளருது. என் மண்டையில இருந்து தான் முட்டியே வளர மாட்டேங்குது, எப்படி மரம் வளருது சொல்லு? இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வச்சுப்பாங்கல்ல, அப்ப கேட்டுக்குருவோம். மரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம். இது அச்சு. யாரா கதவை தட்டுறது? இது இந்த பக்கம் யாரா தட்டுறது? இது தொப்பலா. யாரா இருந்தா நேருக்கு நேரா வாங்கடா. இது மோடு முட்டி. இது வெட்டியா. ஐயோ அட பாவிகளா, ஏன்டா இப்படி கதவை தட்டுறீங்க? டேய் சரியான ஆளா இருந்தா நீ சீட்டை தூக்கிட்டு வரமா தூக்கிட்டு வரான். நாங்க தான் எல்லாருக்கும் பச்சை குத்தி பேர் வைப்போம், இவர் எங்களுக்கே வைக்கிறாராம். தொப்பலா போடுறா, மோடு முட்டி, வெட்டியா, முட்டை கோசு. என்னடா கை தட்டி விளையாடுறீங்க என் கூட? மேஸ்திரி அதுலதான் வீட்டுன்னு நினைச்சா இதுலயுமா? மச்சான், நாம எப்பவுமே இது போல ஒத்துமையா இருக்கணும்டா, என்னைக்குமே பிரியக்கூடாதுடா. யார் யாரை கரெக்ட் பண்ணாலும் அது நம்ம 5 பேருக்கு தான்டா. இந்த காதலை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? என்னடா மச்சான் சொன்னா ஒத்துக்குவானுங்களா? ஒரு மாதிரி ஃபீலா உட்காந்துருக்கிறான். ஒன்றும் இல்லடா, இந்த அஞ்சம்மாவை என்ன மடங்கு வேளான்னு யோசிக்கிறியா? அடுத்த வாரம் அவதான்டா முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு இல்லடா, அவளை நான் நீ எனக்கு பிடிச்சிருக்குடா. எல்லாத்துக்கும் தான் பிடிச்சிருக்கு, ஆனா கட்ட செம்ம கட்ட. அது இல்லடா, டேய் ஏதோ வில்லங்க இருக்குடா. என்ன நடந்தாலும் சரி சொல்லிட வேண்டியதான். டேய் மச்சான், நான் அவளை கல்யாணம் கட்டிக்கலான் இருக்கேன்டா. நினைச்சேன்டா, அவ வந்ததுல இருந்தே பயலோட நடவடிக்கையில பல மாற்றம் தெரியுது. கவனிச்சிங்களாடா? ஆமாடா. இப்ப நீ என்னடானா 5 பேரோட பழக்க வழக்கத்துல மொத்தமா ஆப்படிக்க பாக்குறியா? விடுற மச்சான், இந்த கல்யாண காட்சியெல்லாம் நமக்கு ஒத்து வராது. சாச்சமா முச்சமா விட்டமான்னு போயிட்டே இருக்கணும். எதை இழந்தாலும் சரி அஞ்சமாவை மட்டும் இழந்துடக்கூடாது. இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. மாப்ள கிளாஸ் எடுறா. டேய் எர்றானே எல்லாரும் மாதிரி தானே அவளும். அவன் மட்டும் என்ன பேசல. என்னைக்கு உன்னை நினைக்க ஆரம்பிச்சோன்னா அன்னையிலிருந்து தண்ணி அடிக்கிறத தவிர வேற எந்த தப்பு பண்ணுறதில்ல. இப்போ கூட நான் எந்த தப்பு பண்ணல. நம்பு அஞ்சு, என்ன நம்பு. கேசவன் அடிக்கடி நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்தாலும் அருமையான ஆளுகளை வச்சு தான் வேலை பார்க்குறான் போல இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டானே. ஹலோ கேசவனா, எந்திரிங்கடா. டேய் பெருமா மாட்டு பாய்களா, எந்திரா எந்திரே. யார் வந்திருக்கான்னு பாருங்க. யமகண்டத்துல பிறந்தவங்களா ஐயா வந்திருக்காரா? நீங்க எல்லாம் பிறந்த அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில வந்து பாத்துருந்தேன்னா கள்ளிப்பால குட்டே கொண்டிருப்பேன். பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா? ஏண்டா இந்த கர்மத்தால வெளியே தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப வேலை செய்யற இடத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? யோ மேஸ்திரி, இவனுங்களை இப்படியே விட்டா நம்ம கம்பெனி பெரிய கெடுத்துருவானுங்கயா. முதல்ல ஒரு வீட்டை பார்த்து வெளியே வை, அப்பவாது திருந்துறானுங்களான்னு பாரு. சம்பளத்துல வாடகை கொடுத்துட்டீங்க. முட்டா பசங்க.
நல்லா புடிச்சு கேவலப்படுத்துறாங்க. தல்றா வெட்டியா என்ன பண்றது ஐயா? கமிஷன் மட்டும் கரெக்டா கேக்குறாங்க. வாங்க சார். இந்த டென்டாவது எனக்கு கொடுப்பீலாயா? முதல்ல கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க சார். என்னத்த உட்காந்து என்னத்த செய்ய? சார், இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த ஏலத்துக்கு கேசம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது எப்படியா முடியும்? கேசம் எடுக்கிற எல்லா கான்ட்ராக்ட் ஒர்க்கையும் நாங்கள் சொல்கிற டயத்துக்குள்ளே அழகாக முடிச்சு கொடுத்துறாரு. அவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது சார். இப்போ நடக்கிற ஒர்க்கை கூட போன வாரம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். ஃபினிஷிங் ஸ்டேஜில் வச்சுருக்காரு சார். ஆனால் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியா? உங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் ஒன்று தான். அதையும் போட்டு இழுத்து டயத்துக்கு முடிக்காமல் பிளாக் மார்க் வாங்கிட்டீங்களே சார். அவனால் மட்டும் எப்படியா முடியுது சார்? அவரோட பலமே அந்த 5 பசங்க தான். கோடு போட சொன்னால் ரோடே போடுறாங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தன் அப்படி இருக்கானா? அதுக்காக நான் கொத்தனார் வேலை செய்ய முடியுமா? இந்த மாதிரி நேரத்தில் தான் சகுனி வேலை செய்யணும்னு சொல்கிறேன். என்னது சகுனி வேலையா? ஆபீசர் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. எல்லாம் நேரடா. வாட்டர் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டான். மீசக்காரன் மேட்ரோட விருந்து வைக்கிறான். நாங்க என்ன செய்யணும் முதலாளி? இதாண்டா கற்பூரம். ஆமாய்யா. நம்ம பசங்க புத்திசாலி பசங்க. இவங்கள வச்சுதானே இந்த கேசனை ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா. என்னடா பாக்குற? எல்லாம் உங்களுக்கு தான்டா. குடிங்க குடிங்க குடிங்க. சாராயம் குடிக்கிற பசங்க. என்ன சொல்றது? பார்த்து ஊத்துமா, மிக்சிங் கரெக்டா இருக்கணும். நான் கேட்டதுக்கு பதிலே வரல. அது ஒண்ணும் இல்ல கண்ணுங்களா, இது வெறும் ட்ரையல் தான். நீங்க மனசு வச்சா தினம் தினம் கச்சேரி தான். என்ன நான் சொல்றது? இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க கேசவன்ட்ட காட்டுற விசுவாசத்தை என் மேல காட்டுங்க. என் கம்பெனி முன்னேற்றத்து மேல காட்டுங்க. நீங்க சொன்னது கரெக்ட்டியா? வாங்கடா வாங்கடா. என்ன தம்பி கோபப்பட்டு எந்திரிச்சிட்டியே? பார், ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுற கதையெல்லாம் இங்க வேணாம். எங்களே ஆடும் பாக்குறேன் நீ. வாலாட்ட நாய்ங்க தான் நாங்க, ஆனா நன்றி உள்ள நாய்ங்க. உன் வேலையெல்லாம் எங்க கிட்ட பண்ணிக்காது. திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ண உருக்கிறதுக்கு மீச இருக்காது. ஏய் வாங்கடா வாடா வா. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க நினைச்சது என் தப்பு தான். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, இந்த பிளான் தப்பு தப்பு தப்பு. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இது போய் எப்படி தப்புன்னு சொல்றான் அச்சு? அட ஆமா, எப்படி இதை மிஸ் பண்ண? அச்சு சொன்னது சரிதான். படிக்கலனாலும் பையன் கில்லாடியா தான் இருக்கான். இதை காட்டிக்க கூடாது அவன்கிட்ட. தெரிஞ்சா பயலுக்கு திமிரு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்கேன். நீ போய் வேலையை பாரு, நான் வரேன். சரிங்கம்மா. நமக்கு தான் இப்படி ஒரு கொடுப்பனை இல்லை. என்னது சின்ன பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி சாக்லேட்? என்னது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா? இது 5 ஸ்டார், பெரியவங்க சாப்பிட்றது. அதெல்லாம் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் செல்லமா வாங்கி கொடுப்பாங்க. சரி சரி பரவாயில்ல, இப்ப நீ வாங்கிக்க. அதான் எதுக்கு? ஏன் காரணம் சொன்னதான் வாங்கிப்பியா? கண்டிப்பா. எப்படி சொல்றது, எங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எதுக்கு இப்ப சிரிச்சா? நீங்க சொன்னதை கேட்டுதான். எதுக்கு இப்ப இந்த அழுமூஞ்சி? எனக்கு பிறந்த நாள் தானே எல்லாரும் சொல்லுவாங்க, அது என்ன எங்களுக்கு? ஓ, அதுக்கு தான் சிரிச்சியா? ஆமா. நாங்க யாரு, எங்க பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எங்க பெத்தவங்க யாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகமே இல்லை. அதை நாங்க நினைக்கிறதும் இல்லை. ஆனா நாங்க ஒன்று சேர்ந்தனால மட்டும் என்னைக்கும் நாங்க மறக்கிறது இல்லை.
யாரையும் தேடி போனதில்லை. நாங்கள் 5 பேரும் தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமுமா இருக்கும். எங்களுக்குள்ளே இது வரைக்கும் எதுக்குமே சண்டை வந்தது கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அதை அடுத்தவங்க விட்டு கொடுத்து போயிருந்தோம். இன்னும் எப்படியோ தெரியல, இது வரைக்கும் எங்களை பற்றி யாருக்கும் தெரியாது, நாங்களும் சொன்னது கிடையாது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் சொல்லணும்? அன்னைக்கு சின்னம்மா கிட்ட மேஸ்திரி உன்னை பற்றி சொல்லிட்டு இருந்தது கேட்டதுலேருந்தே உங்ககிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் காரணம் கேட்டா இப்படி ஒரு சாக்லேட் வேணுமா வேணாமா? ஐயா, நீ கோவப்பட்ட நல்லாவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? என்ன நான் மட்டும் 5ன்னு கூப்பிட்டுமா? அனாதையா இந்த இடத்துக்கு வந்தோம். இப்ப ஆண்டவனா பார்த்து ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இங்கேயே சுத்திட்டு இருந்தா சிலுக்கு சுமதி ஆட்டம் பார்க்க முடியாதா? வாங்கடா போலாம். இது வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருந்துட்டு இவ விஷயத்தில் மட்டும் தனியாக போகிறோமா? இது சரியாக வருமா? இந்தா வாங்கிக்கோ. பரவாயில்லையே, நம்ம கரெக்டாக தான் வாங்கியிருக்கோம். மாதிரி தேடிட்டா. தனியா வந்து மங்களம் பாடிட்டு இருக்கா பாரு. தெரியுதா இது மாதிரி இவன் ஏதாவது ஏடாகுடம் பண்ணுவாங்க. இவனை போய் தேடிக்கிட்டு இருந்தானுங்க. பண்ணாட பண்ற வேலையை பாரு. நல்லா இருக்கு மச்சான் கதை. நாம தான் எல்லாரையும் கரெக்ட் பண்ணுவோம், ஆனா இவ விஷயத்துல இவன் முந்திக்கிட்டாங்க. என்ன மாப்பிள, நீ மட்டும் அவளை தனியா தள்ளிட்டு வந்துட்ட? ஏய், உன்னை காணாம நாங்கெல்லாம் எவ்வளவு அல்லாடி போயிட்டோம் தெரியுமா? இல்லடா, நீ என்னடான்னா அவளை கூப்பிட்டு வந்து தனியா ஜல்சா பண்ணிட்டு இருக்க. சரி சரி, வேலையை முடிச்சிட்டல. நீ போய்க்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வேணாண்டா, அவ ரொம்ப பாவம்டா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம்டா. கல்யாணமா? இவன் என்னடா சொல்ல வரா? டே அச்சே, இவன் என் பொறுமையா ரொம்ப சோதிக்கிறான். ஏய் மாப்ள, என்னடா இதெல்லாம்? ஏண்டா கேவலம் ஒரு பொட்டச்சிக்காக நாம 5 பேர் அடிச்சுக்கணுமா? அதேதான்டா நானும் சொல்றேன். டேய் மச்சான், முடிவா என்னடா சொல்ல வரா? என்னடா சொல்ல போறான்? நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கோம்டா. சரி, இதுக்கு மேலேயும் வேணாண்டா. வேண்டாண்ணா புரியலையே. டே மச்சான்,
இவ்வளவு மனப்பூர்வமா காதலிக்கிறேன்டா. இவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. சரி, நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, நாங்களா? ஸ்டைல் டேய் உன் முடிவா என்னதான சொல்ல வர? மாப்பிள்ள, நீ கேட்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. டேய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னடா பயம் வேண்டி கிடக்கு? இப்பார், உனக்கு நாங்க முக்கியமா அவன் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சனும் அது நடந்துருச்சு. நான் சொல்றத கேளுங்கடா. பாவம்டா, அவளும் நம்மள மாதிரி அனாததான்டா. பிடிவாதம் பிடிக்காம எங்களை சேர்த்து வைங்கடா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? அவனை போய் கட்டிக்கிறேங்கிற? அவனுக்கு எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு முழுசா தெரியும்ல? தெரியுமா? தெரியுமா? அவனுங்க மூஞ்சிய பாரு. இவனுங்களையும் அவனால திருத்த முடியும்னு நினைக்கிற? நம்பிக்கை தானம்மா வாழ்க்கை. நல்லாதான் பேச கத்துக்கிட்ட. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. பின்ன இது என்ன பாஞ்சாலி சபதமா? அத பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. பசியோட கொடுமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க 5 பேருமே அந்த கொடுமையை அனுபவிச்சவங்க தான்மா. அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஈரமும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனாலதான்மா நான் இந்த முடிவு எடுத்தேன். அம்மா என்னம்மா சொல்றாவ? அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதாப்பா ஒரு முடிவோட இருக்கா. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியாதுப்பா. பின்னால கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். இவனுங்கெல்லாம் எங்க திறந்து போறானுங்க? ஏன்டா இப்படி மானம் கட்டு போய் அலையறீங்க? கொஞ்சம் கூட சூடு சொரணே கிடையாதா உங்களுக்கு? இருந்திருந்தாத்தான் நம்மளை விட்டு ஓடி இருப்பாங்களே. தெரியாம சொல்லிட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஒன்னும் தெரியாத மாதிரியே நிக்கிறாங்க பாரு. இவங்க நடிப்புக்கு எவனும் ஈடு கொடுக்க முடியாது போல இருக்கு. இதுல இவருக்கு லவ் வேற. இவனையும் ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல வந்து நிக்கிறா பாரு. யோ என்னையா பண்ணலாம்? இந்த 5 ஐடி ஸ்டாஃபையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பம்பாய் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். கப்பல்ல. பம்பாய் வெளிநாட்டுல இருக்கா? இல்லையா? லூசு. நம்ம நாடு கூட பம்பாய் சேர்ந்துருச்சா? எனக்கு சொல்லவே இல்ல. யோ சொல்லுங்க. இவனுங்களை இப்படியே விரட்டிடலான்னு பார்த்தா ஐயா பில்டிங் நின்னு போகும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் சரிதான். சரி, தாலியும் புது துணியும் வாங்கிட்டு வா போ. தாலியும் புது துணியா? இவரும் திருந்த மாட்டார். கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணமா பண்றீங்க? இவனுங்க நினைச்சாதான் பயமா இருக்கு. என்ன பண்ணுவானுங்களோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இது இருக்குடா. ஏய், ஒத்த பொட்டச்சினால நம்ம பொழப்பை நாரி கிடக்கல. மச்சான், அவளை கண்டிப்பா கொல்லணும்டா. ஏய், அவளை பத்தி எதுக்குடா நமக்கு? நம்ம கூட வேறது நம்மள ஏமாத்தணும் பாத்தியா? அவனை வகுந்தா சரியா போயிடுடா. இதெல்லாம் பத்தாதுடா. கரெக்டா மச்சான். அந்த நாயால தான் இந்த நாத்தம் முடிச்ச குப்பத்துக்கே வர வேண்டியதா போச்சுடா. ஏய், நாத்தனடா நாத்தம். நம்ம என்ன டீஜெண்டா? இல்ல இல்ல, சரக்கு அடிச்சா கூட தான்டா நாருது. அதுக்காக நம்ம என்ன சரக்கு அடிக்காம இருக்கோம்? இல்ல இல்ல, கூடவே இருந்து நம்மள சங்க அர்த்தானே. முதல்ல அவனை கொல்லணும்டா. யார கொல்லணும்னு சொல்ற? பாஸ்,
வேற மேட்டர் பேசிட்டு இருக்கோம். இப்போ வேற மேட்டர் பேசுறதுனா வெளியே போய் பேசுறா. என்னடா சவுண்ட் அவுட் ஏய் ஒழுங்கா போயிரு. இருக்கிற கடுப்புல கண்டமாயிருவேன். யாரடா கண்டமாகுவ? ஏரியாவுல வந்து எம்எல்ஏ கை வச்சீங்களா? இங்கே இருக்கடா. சரியான ஆம்பளை வேண்டாம், இங்கே இருக்கடா. போட்ட எவனா வேணாலும் கூட்டு வாடா. எவ்வளவு நேரம்னாலும் இங்க தாண்டா இருப்பான். விடுறா மச்சான், எவனை கூட்டு வரான்னு பாப்போம். வாங்கலாடா. என்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருந்தீங்கடா மச்சான். அண்ணா அண்ணா எந்திரிண்ணா. சேர்த்துக்காக எங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டு டைம் ஆச்சாண்டா. நாங்க அப்படி என்னடா குறை வச்சோம். ஆளுக்கு இவ்வளவு வேணானே, எங்கடா அவன்? அவன் வரமாட்டான்டா. அட்டம் பறந்து போது பின்னாடியே நூலும் போது எவடா அவ? மச்சான் மச்சி, நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. வண்டியிலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி பொம்பளைங்க பின்னாடி போறவன் செத்தான்டா. காதல கண்டுபிடிச்சா மட்டும் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. பாருடா, இங்க தொட்டா அங்க ஷாக் அடிக்குதுடா. ஏய் சும்மாவா? தெய்வீக காதல்டா. இவ்வளவுதான் காதலிப்பா. குளிக்குள்ள என்னடா மச்சான் இப்படி பண்றீங்க? வாங்கடா சாப்பிடலாம். தெருவுல இட்லிக்கு மாட்டுக்கறி சால்னா ஊத்தி குழைச்சி திம்பமே, அந்த ருசியை இவ தருவாளா? அதெல்லாம் எதுக்குடா மச்சான் இப்போ? அவன் நம்மள ஒருத்திடா. நம்மள ஒருத்தியா? நாம 5 பேர் ஒருத்திக்கிட்ட போவோமே, இவன் நம்ம 5 பேர்கிட்டயும் வருவாளா? தெரியுமா பேசுறடா, இப்ப அவன் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? இத்தனை நாள் நம்ம எல்லாம் போனோமே, அவளுக்குள்ளேயும் பொண்டாட்டின்னு சொல்லிதான். அவளுக்கு வேற இவ வேறயா? இதெல்லாம் நல்லதுக்குடா மச்சான், ரொம்ப ஓவரா போறீங்கடா. சத்தம் கேட்குது. அவன் வந்துட்டு அப்புறம் 5 விட 5 ஒன்னு எடுத்துட போறானே. அஞ்சு பேர் இந்த ஏரியா பிஸ்ஸாவாடா சேட்டை பண்றீங்களா? சேட்டை இனிமே என் லிமிட்டுக்குள்ள உங்களை பார்த்தேன் ஆயுசுக்கு கழிதிங்க வச்சு விடுவேன். ஆளுகளே மூஞ்சலே பாரு. மாமூலவங்க இவனுங்க நம்மள தேடி வரானுங்க. என்ன பண்ணி தொலைறு? இல்ல நம்ம ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா போச்சே. சரோஜா, அடுத்து என்ன பண்ணலாம்? இவனுங்களை இப்படியே கூட்டு போய் மேஸ்திரி ஏரியாக்கார பசங்க ரொம்ப காண்டா இருக்கானுங்க. திரும்ப திரும்ப அந்த பக்கம் வந்துட போறானுங்க. டீசென்டான ஏரியாவை ஒரே நாள்ல கழிச்சு ஆக்கிட்டீங்களாடா. சரி, பொம்பளை புள்ள மண்டையை உடைக்கிறது வீரமாடா? வீரமாடா தாடிக்கறா வீரமா? என்ன சொன்னாலும் உங்களுக்கு அறிவு வராதரா? ஏண்டா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்க உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கணுமா? பண்றதையும் பண்ணிட்டு நிக்கிறானுங்க பாரு. சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல. விருது வாங்க வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா இல்ல வில்லங்க பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா? யோ சும்மா எதுக்கு வைறீங்க? மண்டைய உடைச்சது அவங்க. ஏய் இவன் மண்டைய உடைக்க வேண்டியதானே? அவங்கள எப்ப பண்ணிருக்காங்க நீங்க எடுத்து கொடுங்க. அவெல்லாம் நேத்து தெரிஞ்சகல்ல அப்படியே வச்சிருக்கேன். சேர்ல ஆடிக்கிட்டே பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன் கலந்தது நான். பஞ்சாயத்து பேசல என்ன டிஸ்டர்பன்ஸ்? யாரான்ட்டு போறாங்க? நீங்க இல்லன்னு சொல்லி கொடுங்க. சும்மாரியா? பொம்பளை ஒரு போக பொருளா நினைக்கிற இவனுங்க திருந்துவானுங்கன்னு நினைக்கிற? நம்பிக்கை இருக்குமா? ரத்தத்தை பார்த்துட்டாங்கல்ல, திருந்துவாங்கம்மா. இவ சொன்ன உடனே தெரிஞ்சிருவாங்களாக்கு. எங்க வர்றா? ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஓடிடுவான்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற. இவ தலையெழுத்தை யாரு மாத்த முடியும்? அதான் தலையெழுத்தே படிக்க முடியாத அளவுக்கு கட்டு போட்டு விட்டுருக்காங்கல்ல. ஒரு பக்கம் முதலாளி டார்ச்சர், ஒரு பக்கம் இவனுக்கு தொல்லை. என்னத்தை சொல்லி என்ன செய்யறது? என்னம்மா தலை ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லைங்கய்யா.
சரி சரி, நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன். இவங்களை சைட்லயே தங்க வை. சரியா? சரி சரி. இத பாருங்கடா ஐயா, இனிமே எந்த பிரச்சனை இல்லாம ஒழுங்கா இருக்கணும். மீறி ஏதாவது பிரச்சனை வந்தது நான் மனுஷனாவே இருக்க மாட்டாமா. உங்க நல்ல நேரம் மன்னிச்சிட்டார், இல்ல கொலை பண்ணி இருப்பார். போங்கடா. ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா? சேர் ஆட்டோல கூட்டி போறேன். போயா. காசு ஆட்டோவுக்கா இல்ல ஒரு செட்டப்? போயிட்டு வரேங்கயா. பாத்து போமா. ஏங்க குளிச்சிட்டீங்கல்ல, என்ன தேய்ச்சிட்டு தலை வாருங்க. ஐயா, குளிச்சதே பெரிய விஷயம், இதுல இது வேறயா? ஏங்க அவங்களே எப்ப எந்திருப்பாங்க? எல்லாம் என்ன மாதிரியா? வேலைக்கு போற நேரத்துக்கு தான். நீங்க சொல்றீங்களா? நல்லா இருக்குங்க. ஏய் என்னடா? ஏய் ஏய் ஏண்டா? ஏய் எந்திரா. எல்லாம் இருக்கு. என்ன மச்சான், டீ நல்லா இருந்துச்சா? இன்னும் கோவம் போல இருக்கு. பில்டிங் வேலையே முடியல, அதுக்குள்ள எவனோ கொடுத்துட்டு வந்துட்டான் போல இருக்கு. இவங்க வேலை தானா? மூஞ்சிங்க. என்னடா அது தரையில படம் வரைஞ்சிருக்காங்க? இங்க வர்றா, குளிச்சுட்டு என்னெல்லாம் தைச்சிட்டு இருக்காரு. கருவாடு குழம்பு. என்னடா அதெல்லாம்? சோப்பு. பேஸ்ல பல இருக்கலாம்டா. மூடிட்டு இதுலயே தேய். இதாண்டா நம்மளுக்கு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. போலாமா? பண்ணியா தெரிஞ்ச நம்மளையே பளிச்சுன்னு மாத்திட்டாலே அஞ்சு. கல்யாண சமையல் சாதம், கருவாட்டு குழம்பு வாசம், இதுவே எனக்கு போதும். டேய் மச்சான், உட்காருங்கடா சாப்பிடலாம். என்னடா மூட்டை முடிச்சோட உட்காந்துருக்காங்க? சாப்பாடா? மச்சான், ஏய், டேய் சாப்பாடுறா. வாங்கடா. அவன் தான் வேண்டாங்கறடா. சும்மா அலஞ்சி போடா. அவங்க என்னைக்கு சாப்பிட்றாங்களோ அன்னைக்கு நானும் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கும் கொடுங்க. ஏய், வேண்டாம் போய் கொடுத்தா. சரி, தெருவுல இட்லிக்கு மாட்டுக்கறி சால்னா ஊத்தி குழச்சி திம்பமே, அந்த ருசியை இவன் தருவாளா? நம்ம ஒருத்தியா? நாம 5 பேர் ஒருத்திக்கிட்ட போவோமே, இவன் நம்ம 5 பேர்கிட்டயும் வருவாளா? எங்கேயும் சாப்பிட முடியாதோ? என்ன அவனுங்க ரகசியமா பேசுறானுங்க? ஏய் தடியா, இங்க வாடா. ஓ, நம்மளை போத்து விடுறானுங்க. இவங்கிட்ட சொன்ன அடிப்பானே. டேய் டேய் மச்சான், பசிக்கிற மச்சான், காலேருந்து சாப்பிடலடா. வாடா போலாம். நம்மளோட்ட யாரா இருக்கா அவங்களுக்கு? டேய் மச்சான்,
பாஞ்சாலி சபதத்துல ஜெயிச்சிட்டா போல இருக்கு. அவனை சாப்பிட சொல்றா. எல்லாரும் மாறினது சரி, ஆனா இந்த அச்சு எப்படி மாறினா? இன்னைக்கு அஞ்சம்மால முடிஞ்ச இந்த விஷயம் ஏன் நம்மளால முடியல? ஒருவேளை அச்சு விஷயத்துல நம்ம அப்ரோச் சரியில்லையோ? எங்க கடைசி வரைக்கும் காட்டா மாதிரி வாழ்ந்துருவானு நினைச்சேன். தேங்க்ஸ் அஞ்சலா. டேய், உனக்கு இன்னும் கோவம் தெரியலையா? சாப்பிட்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஒரு ஹோட்டல் கூட காணுமே. தாத்தா நல்லா இருக்கீங்களா? யாருமா நீ? நான் தான் வில்லம்பு மக அஞ்சம்மா. வில்லம்பு மக அஞ்சம்மாவா நீ? நீ உயிரோட தான் இருக்கியா தாயி? நல்லா இருக்கியாமா? ராசாத்தி அடியே வில்லம்புமா வந்திருக்கா. எப்படி இருந்த குடும்பம்? படிக்க வைக்கணும், பாட வைக்கணும், கலெக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு அவங்க எப்படி எல்லாம் மரக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்த பொண்ணை நம்ம இவ்வளவு கேவலமா பேசணும்? ச்சே, நான் ஒரு மனுஷனா? பாழா போன பஸ்ஸுக்காரன் வந்து மோதி அவங்கள பாதியிலே தூக்கிட்டு போயிட்டான். அவங்களோட சேர்ந்து நீயும் போயிட்டியோன்னு நினைச்ச முடியும். மாமி மகன் குத்துக்கல்லாட்ட வந்து நிக்கிற. யாருமா இவங்களா? இவரே வீட்டுக்காரரு. இவங்களாம் அவரோட கூட்டாளிங்க. செத்தும் கொடுத்தா சீதக்காரின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் உன் அப்பா அத்தா இல்லைனாலும் அவங்க உருவத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. எதை பத்தி கவலைப்படாத தாயி. போதாயி, நீ நல்லா இருப்ப. உன் அப்பா அத்தா உன் கூடவே இருப்பாங்க. வாழ்ந்த வீட்டை போய் பாருதாயி. ஏன் கலக்கிற? சந்தோஷமா போய் பாருதாயி. என்ன சொல்ல
ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏண்டா மாப்பிள்ள, அஞ்சம்மா ஊர்ல நல்லா தாண்டா வாழ்ந்திருக்கு. எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினைச்சது ரொம்ப பெரிய தப்புடா. பாவுண்டா அஞ்சல, அவகிட்ட நடந்துகிட்ட விதத்தை இப்ப நினைச்சா கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எத்தனை பேர் மனசு நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம், எவ்வளவு பொம்பளைங்களை நம்ம கேவலமா நடத்திருக்கோம். நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிராய்ச்சியத்தை செய்யணும்டா. அண்ணே சாப்பாடு ரெடி. சாப்பாடா? உட்காருங்கண்ணே, நான் எடுத்து வைக்கிறேன். உட்காருங்க. அப்பனே எடுத்துறேன். என்ன குழம்புடா? கார குழம்புடா. சும்மா ஆறிட போகுது. ஏன்னா அலைஞ்சாண்டா. ஐயா அவசரம் அவசரம். எடுத்துட்டல, தின்னு தொலை. எங்களுக்கும் ஆசைப்பட்ட மாதிரி தான் நாங்கள் மாறிட்டோமே அஞ்சு. அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க? அண்ணே, இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன வாங்கணும்னு இப்பவே சொல்லிடுங்கண்ணே. தீபாவளியா? அது நாங்க எப்பவுமே கொண்டாடினதே இல்லையே. ஏன்? சனிக்கிழமை சம்பளம் போட்டாலே தீபாவளி தான். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரே கொண்டாட்டம் தான். திங்கக்கிழமையானா அமாவாசை தான். அதுக்கப்புறம் ஒரே பஞ்சம் தான். ஒரே நாள்ல அவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணிடுவீங்களா? எவ்வளவு வரும்? வாரமானம் ஆளுக்கு 2500 தான். 2500? 20 பேர் செய்ய வேண்டிய வேலையா 5 பேர் செய்றீங்க. இதுக்குள்ள எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். ஏன் நீங்க யாருமே யோசிச்சது இல்லையா? எங்களுக்கு என்ன சம்பளம் போட்டு தர? என்னடா புதுசா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? தலைக்கு ஒரு நாளைக்கு 420 ரூபா. அது ஒரு வேலை பாக்குறவங்களுக்கு. நாங்களே கம்பி கட்டுறோம், சென்ட்ரிங் போடுறோம், கட்டடம் கட்டி பூச்சி பூசுறோம். பில்டிங்ல கடைசியில எலக்ட்ரிஷியன் வேலை பாக்குறது நாங்க தான். ஒரு ஆளு சம்பளம் கொடுக்குற எப்படி மாமா? அப்ப ஆளினால் அழகராஜா இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? டேய் சொல்ற, எங்களுக்கு ஒரு ஆள் சம்பளம் தான் தருவீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை தான் செய்வோம். ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு கூலி இருக்குல்ல, அதை கொடுங்க செய்யறோம். பஸ் நைட் முடிஞ்சோன்னு பல கேள்வி கேட்கறது பாரு. டேய், தினம் இந்த பில்டிங்ல பப்பரப்பான்னு படுத்து தூங்குறீங்களே, அதுக்கு வாடகை யாரா கொடுப்பா? நாங்க பிளாட்பாரத்துல படுத்துட்டு கூட வேலை செய்வோம். இங்க எல்லாம் பிளாட்பாரத்துல படுத்தா டெங்கு காய்ச்சல் வந்து செத்து போவ. சும்மா இருங்க மாமா. பொருள் எதுவும் காணா போயிட கூடாதுன்னு எங்களை தங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு பேரு வாட்ச்மேன் வேலை. அதுக்கும் நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும், தெரியும்ல? சொல்லும் போது எதுவும் கேட்கறது இல்ல. கேட்கறத செட்டில் பண்ணு. இந்த தீபாவளிக்கு என்ன செய்யலாம்? தண்ணி அடிக்கலாம். தண்ணி அடிக்கலாம். அது ஒன்றும் இல்லை அஞ்சு. நாங்கள் சம்பளம் வாங்கினாலே எப்பவும் பாருக்கு தான் போவோமா? நீ வந்ததுலேருந்தே போகலையா? இப்ப யாரும் பார்க்கு போக கூடாது. ஆடி மாசம் கூடுதாண்டா, ஆத்தா சொல்லிருச்சு. பார்க்கு தான் போக கூடாதுன்னு சொன்னேன். நீங்க இங்கேயே வாங்கிட்டு வந்து குடிங்க. தொட்டுக்க கறி செஞ்சு தரேன். நம்ம நம்பிக்கை வீண் போகல. டேய், உண்மையை சொல்லணும்னா உங்களை பார்த்தா எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குடா. அஞ்சல,
தீபாவளி ஷாப்பிங் பண்ண கடைக்கு போயிருந்தேன். உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பாரு. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? ஹே, இதுல என்ன சிரமம்? முதல்ல பிரிச்சு பாரு. ஹாய். என்ன அஞ்சல, என் செலெக்ஷன் உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பின்ன எங்களுக்கு இது வேண்டாம்மா. அஞ்சம்மா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். காரணம்? எனக்கு உண்மையான காரணம் வேணும் அஞ்சல. காரணம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நாங்கள் 6 பேர் இருக்கோம். ஆனால் நீங்கள்... ஐயோ, சாரி. இரு வரேன். எங்கே போகிறீங்க? நான் போயிட்டு ஒரு 1/2 hourல வந்துடுறேன். அதான் எங்கே போகிறீங்கன்னு. நான் ஒரு படித்த மக்கு. இரு, எல்லாருக்கும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் ஏற்கனவே எல்லாருக்குமே எடுத்தாச்சு. நீங்க எப்பவுமே இதே மாதிரி அன்பா இருந்தா அதுவே போதும். எங்களுக்கு தினம் தினம் தீபாவளி தான். என்னோட ஆசையும் அதுதான். பாப்போம். இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு கிடைக்க மாட்டான். ஒரு முக்காப்புல கறியை வச்சுக்கிட்டு இந்த சப்பம் படுத்துற பாடு தாங்க முடியலையே. உன்னை கொன்னுட்டாவது அவளை தூக்குறேன். ஐயோ மாமா, வாடி கிளியோபாட்ரா ராணி, வா வா. அவ சரியில்லை, நீ இவனை புடிச்சி, இவன் சரியில்லை, நான் அவனை புடிச்சி. 2 பேரும் இங்க வந்து கட்டு போட்டு படுத்து கிடக்கீங்களே. காலுக்கு மட்டும் தான் அடியா. வாடியன் சுவிட்டி, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடல. இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்குடி. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனே. இப்ப போய் அந்த பிச்சைக்கார பயல பார்த்து அழுகுறியே. ஆமா, இவர் பெரிய அம்பானி பரம்பரை, அப்படியே அள்ளி கொடுத்துட்டாரு. டேய், 6 மாசமா இவளுக்கு நான் ஆப்பாயிலும் அவிச்ச முத்தி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணா, நீ 5 நிமிஷத்துல முறுக்கு வாங்கி கொடுத்து இவளை ஓமக்க திமிட்டியடா. நாசமா போறவனே. போடா முட்டாப்பட. ஆப்பாயிலும் அவிச்ச முட்டை மாடா இப்ப முக்கியம். அன்னைக்கு பாப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கல சைட் டிஷ் இல்லைன்னு கதறிருச்சு. நான் தான் முறுக்கு வாங்கி கொடுத்து நறுக்குன்னு கரெக்ட் பண்ணேன். தெரிஞ்சுக்க. யோ சும்மா இருங்கய்யா. நானே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இப்ப அரசனுக்கு சரியாகுமா புருஷனுக்கு சரியாகுமான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற. என்ன இங்க சத்தம்? அமைதியா இருக்க மாட்டீங்களா? நானே வாய்க்கால வெட்டுறதா வரப்ப வெட்டுறதான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற. இதோ பாருமா, வரப்பும் வெட்ட முடியாது, வாய்க்காலும் வெட்ட முடியாது, மடை உடைஞ்சு போச்சு. ஷூரா? போச்சுறோம். என்னம்மா யோசிக்கிற? ட்ரீட்மெண்ட் செலவு 2 லட்ச ரூபாய் இருக்கு, அதை கட்டிட்டு இந்த 2 டம்மி அழிச்சிட்டு போங்க. ஐயோ, இவன் டூப்ளிகேட் டாக்டர். இந்த ஆள் வசூல் ராஜா MBBS தான். இதுங்களுக்கு எங்க இருந்து நான் 2 லட்சம் கட்டுறது? டாக்டர். என்னம்மா? எதுக்கு அவனை கூப்பிடுற? இது உங்க ஓன் ஹாஸ்பிட்டலா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்ளிகேஷன் போடுறாளா? இன்னில இருந்து இது நம்ம ஹாஸ்பிட்டல். அப்படியே சொல்ற? ஐயோ, கொஞ்சி பேசாதடா, உன்னை நடுத்தெருல விட்டுருவா. நர்ஸ் சார், இந்த 2 வெஸ்ட் டிஸ்போஸ் பண்ணிடு. ஓகே சார். எதுக்கு 2 மணி நேரம் கழிச்சே பண்ணு. சரிங்க. நானா காமமுன் கண்ணை மறைத்ததா டாக்டர்? செவ்வாழை தோட்டத்தில் சீட்டாடும் குரங்கை கூட்டு போலாமா? மடை தானாக உடைந்ததா இல்லை நீங்கள் உடைத்தீர்களா டாக்டர்? என்ன அது? என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றத பார்த்தா 10 நாளைக்கு மழை கொட்டும் போல இருக்கு. மாமா போய் வாய கழுவு. 10 நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது? என்னடா நடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆவுன்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல, செய்யறாங்கல்ல, நாங்க தான் பாக்குறோம்ல. அவங்களே இப்பதான் திருந்திருக்காங்க. இவர் கூட சேர்ந்தா மறுபடியும் கெடுக்கல வச்சிருவாரு. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகாம என்ன வெட்டி பேச்சு. வாங்கம்மா வாங்க. என்ன அஞ்சல, வேலை எல்லாம் முடிஞ்சுச்சா? இப்பதாம்மா முடிஞ்சுச்சு. என்ன அங்கிள், சிமெண்ட் முட்டை இருக்கிற ரூம் எல்லாம் சேஃப்டியா மூடியாச்சா? அது வந்து மூடியாச்சு. மிஸ்டர் தொப்லான், அவங்க क्वेश्चन கேட்டது என்கிட்ட. பதில் யார் சொன்னா என்ன அங்கிள்? ஓ அப்படிங்கறீங்களா? எங்க 3 மாசத்துக்கு முன்னாடி 2 டன் இரும்பு காணா போச்சு, அது எங்க போச்சு எப்படி போச்சுன்னு சொல்றா பார்க்கலாம். நான் ஏன் சொல்லணும் அங்கிள்? ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. என்னமா திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல அஞ்சல, நானும் அம்மா அப்பெல்லாம் டூருக்கு போறோம். வர ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அதான். ஐயோ,
டூருக்கா? எங்களுக்கும் போகணும்னு ஆசைமா. அவ்வளவுதானே. இது திடீர் ப்ரோக்ராம். நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் ஜாலியா போலாம். என்ன? ஆமா, செலவுக்கு பணம் எல்லாம் இருக்குல்ல? ஐயோ, பணம் எல்லாம் அதிகமாவே இருக்கு. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, எங்களுக்கு அதுவே போதும். சரி, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இரு. போயிட்டு உன்கிட்ட தனியா பேசலாம்னு வந்தேன். பாப்போம். மழை கொட்ட ஆரம்பிக்குது. மேஸ்திரி சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள மழை வருது. ஊட்ட வாங்கிட்டு ஊட்ட ஊட்ட ஊட்டு. இந்த ஈபி காரது பொறுக்கவே பொறுக்காது. வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் அரிசி தெரியுமா? மழையில நாங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கோம். நீங்க கிட்ட வந்து கேக்குறீங்க. கேட்டுக்கலாம்ல. என்ன புள்ளமா நீ போய் கஞ்சிச்சு கொடுப்போம். மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். பாத்து போமா. நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம் ஐயா. இந்த மழை வேற எப்போ விடுன்னு தெரியலையே. மனக்கோள் வந்து வந்தா யூனியன் காணும். சரி, நீ சினிமாக்கு போடுறான், நான் வேலைக்கு போறேன். சார்ஜ் வேற போறாங்க தெரியலையா? லைன் வர கிடைக்கலையா? என்ன பண்றது ஒன்றும் புரியலையா? எல்லா விஷயத்துலையும் தைரியமா இருக்கும். வாழ்க்கையில் முதல் முறையா பயம். எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. காசுன்னு பார்க்காம கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு எனக்கு அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதா போயிடுச்சுடா. ஏண்டா இப்படியே போனா நம்ம பொறுப்பு என்னடா ஆகுது? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த நேரம் பார்த்து நமக்குன்னு உதவி செய்யற யாருமே இங்க இல்லையடா. காசெல்லாம் செலவாகி போயிடுச்சுடா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையடா. இந்த நேரத்தில் அவன் வேற படுத்து பொறுக்கே கிடக்குறான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவன் சாப்பிட்டு 10 நாள் ஆகுதுடா. நாம 5 ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடா அலையறாடா. டேய், இப்ப பிரச்சனை அது இல்லடா. அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா. என்னங்க? என்ன? வாங்கல. நான் வரேன். இருங்கடா, வந்துடுறேன். என்ன இருக்கும்? நம்மள மாதிரி இந்த வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் காடு 6 மாசம் வீடு 6 மாசங்கிற கதை தான். வேலை இருக்கும்போது சேர்த்து வச்சுக்கிட்டாதான் தப்பிக்க முடியும். வாங்கடா, நம்மளுக்கு இது மாதிரி நடந்துடே கிடையாதுடா. 5ஆம் வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி நடக்குது. போடா,
அவ வந்ததுனாலதான் இந்த அளவுக்காவது நம்ம யோசிக்கிறோம். இல்லைன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளவு ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம். பேசுறான். வெளியில வந்த ஒரே வழியா இருக்கு மச்சான். ஏண்டா மாறி உள்ளதானடா வந்தான், அவனை தைலம் தேய்ச்சி விட சொல்ல வேண்டியதானே? மாறிதானே என்னங்க இப்படியா ஆளாளுக்கு யோசிச்சுட்டே இருந்தா என்ன பண்றதா உத்தேசம்? அதான் எங்களுக்கும் ஒன்றும் புரியல இருந்துச்சு. புரியலனா எங்களுக்கு மேஸ்திரி முதலாளியும் விட்டா வேற யாரையும் தெரியாது. அதையும் மீறி அவன்கிட்ட போய் கடன் கேட்டா எங்களுக்குன்னு அவனும் தரமாட்டான். அதான் எனக்கும் தெரியுமேங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களை யாரு கடன் கேட்க சொன்னா? நான் ஒன்று சொல்றேன், கேட்பீங்களா? கேட்பீங்களா மாட்டீங்களா? ஏய், இது தங்கம்டா. விலை என்ன தெரியுமா? 6000 ரூபாய். கையில காசு இல்லைன்னு வெத்து தண்ணி கிண்டி அடிச்சிடாதீங்கடா. உங்களை சரக்கு தான் அடிக்க வேணான்னு சொன்னாரு, ஒரு உயிரை காப்பாத்த வேணான்னு சொல்லலையே. இல்லை அஞ்சி, இது வேணாம். என்ன வேணாம்? ஒரு வயசு பையன் பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்குது. ஒரு வயசு சோறு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? சொல்றது கேளுங்க, மழை வேற விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா அதை நாம கை கழுவிடுவோமோன்னு பயமா இருக்குங்க. இல்லை அஞ்சி, நாளைக்குள்ளே எல்லாம் சரியாயிரும். பாரு, வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரலாம். ஐயோ, அது அப்புறம் பாத்துக்கலாங்க. பசிய கூட தாங்கிடலாம். ஆனா இது ஒரு உயிர் விஷயம். ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட அனுபவமே போதுங்க. இந்தாங்க, இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. தப்புக்குலாம் இது தேவைதான்டா. டேய், மழையில எங்கடா போற? டேய், உங்களுக்கு இங்கதான் போக போறேன். வயிற்ற கலக்குதுடா. வித்தா ஒரு 10 நாளைக்காவது பழக்க விடுங்க. எத்தனை கடை ஏரியா இருந்தாலும் ஒருத்தன் கூட தாலி வாங்க மாட்டானே. ஏன் இதுவும் தங்கம் தானே? ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு திருட்டு வேலை செஞ்சதே இல்லையே. தாலியை வித்துட்டு வர இவ்வளவு நேரமா? முதலாளிக்கு தெரிஞ்சா அந்த அஞ்சமாவே நம்மளை காப்பாத்த தாலியே விற்க துணிஞ்சதுக்கு அப்புறம் மற்றதை பத்தி கவலையே இல்லை.
கடையா கறி சாப்பிடுவேன்னு கறி வாங்கிட்டு வந்தேன் மச்சான். இப்படி நீயே கறி கடையா போயிட்டேடா. என்ன திடீர்னு எலெக்ஷன் வச்சிருக்காங்க? வழக்கமா கேஸ் வந்தாலே சேர்மன். ஆமா இந்த பிரச்சனையை திடீர்னு கிளப்பிப்பா. ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. இது வரைக்கும் நம்ம அசோசியேஷன்ல எலெக்ஷனே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சேர்மனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த தடவை நம்ம எலெக்ஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது ஏன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எலெக்ஷன் தேவையா? நீங்களே சொல்லுங்க. கட்டாயம் தேவைதாங்க. இதுவரை தகுதிங்கிற அடிப்படையில் சேர்மனை செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்ப தகுதியே இல்லாத ஒருத்தனை சேர்மனா செலக்ட் பண்ணணும்னா அது முடியுமா? யோ இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. என்னை விட தகுதியானவன் இந்த அசோசியேஷன்ல எவையா இருக்கா? தகுதிங்கிறது பணத்துல மட்டும் இல்ல, கௌரவத்திலும் இருக்குல்ல. என் கௌரவத்துக்கு என்னடா குறைச்சல? அதான் ஊரே சிரிக்குதே. உன் பொண்ணு ஒரு பொறுக்கி கொத்தனார் வாய் பின்னாடி சித்துறான்னு சொல்லி. அதுக்கப்புறம் உனக்கு எங்கடா இருக்கு கௌரவம்? அனாவசியமா என் பொண்ணை பத்தி பேசுற நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா. யாரா அனாவசியமா பேசுனா? இத பாருடா, ஆதாரத்தோட தான்டா பேசுறேன். நல்லா பாருங்க. நான் வந்து கேட்கும்போது பொண்ணு தரமாட்டேன் நீங்க இப்ப தாறுமாறாவில் இருக்கு. இப்ப பேச வேண்டியதானே? ஏன் வாய் அடைச்சு போயிருக்க? மானத்தை வாங்கிட்டாளே. என் பொண்ணா இருந்திருந்தா கண்டம் துண்டமா வெட்டி காக்காயி போட்டிருப்பேன். பொண்ணை பத்தி பேசுறேன் என்னடா அவனுக்கு மக்கள் கிளம்புங்க. ஏதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். நீங்களும் கொஞ்சம் கூடி சீக்கிரம் நான் யாருன்னு போ. கண்கொள்ளா காட்சிய தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டி உன்னை சந்தி சிரிக்க வைக்கிறனா இல்லையா பார். இதுக்குதான் அடிக்கடி சைட்டுக்கு போறேன்னு சொன்னியா? என்ன பொழப்பு? கேட்க வேண்டியவங்களாம் விட்டு போட்டு என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்னவா இருக்கும்? அங்கிள் அருவா விட்டு உனக்கும் இருக்குடா மச்சக்கால. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னம்மா? அப்பா காலையில இருந்து டென்ஷனாவே இருக்காரு. உங்க கூட கூட கொஞ்சம் கோமா பேசுற மாதிரி தெரிஞ்சது. ஏதாவது பிரச்சனையா அங்கிள்? தினம் பேசுற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னத்தம்மா சொல்றது? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? அசோசியேஷன்ல அந்த விரும்மாண்டி பையன் ஐயாவை கிளிகளின்னு கிழிச்சு போட்டான். உங்களுக்கும் அந்த அச்சு பயலுக்கும் ஏதோ லவ்வாமே. ஐயா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாரு. தெரியாம தான் கேக்குறேன். நீங்க பண்ற லவ்ங்கிறது வதந்தியா இல்ல டீப் லவ்வா? வதந்தின்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனா டீப் லவ்னா எனக்கு செட்டில்மெண்ட் தான். டீப்பா? டீப்பே தானா? டீப்னா எனக்கு ஆப்பு. நீ வேணா வச்சுக்கயா? என்ன டேய், இங்க எதுக்குடா வந்திருக்கீங்க? ஐயா உங்களெல்லாம் கூட்டு போக சொல்லமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. அதான் அவர் நேத்தே உங்களுக்கு கணக்கு பிடிக்க சொன்னது. இங்க பாருங்கடா, இன்னைக்கே நீங்க இந்த இடத்த காலி பண்ணிடணும். வயிற்றுக்கு சோறு கிடைக்காதோ? இதே மாதிரி கான்ட்ராக்ட் வேலை வேற எங்கேயாவது இருந்தா போய் பாருங்க. அவ்வளவுதான். பத்தா டேய், ஓரமா நிக்கிறவன் கெட்டியா போட்டுக்க. கிளம்பணும். ஏய் வண்டி அனுப்பு. போ.
கிறுக்கு பைய மாதிரி இருந்தீங்க, வேலை இருந்துச்சு. திருந்தினீங்க, வேலை போச்சு. அதுக்குத்தான் கடைசி வரைக்கும் திருந்தவே கூடாதுங்கிறது. எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வந்துச்சு. என்னத்த சொல்றது? எனக்கு கொஞ்சம் உங்களை பார்க்க பாவமாக தான் இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணால் 3 நாள் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் பாருங்க. என்ன சரியா? அது அப்படியே கொஞ்ச நாள் போட்டோம். அதுக்கப்புறம் வேற கான்ட்ராக்டர் பிடிச்சி அப்படியே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். என்ன, என் கையில் எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் வேலை பார்க்க முடியாதுடா, அதுதான் உண்மை. பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு சொல்லுவேன். என்ன, ஆனால் நீங்கள் எதுவும் மனசில் என்னை தப்பாக எடுத்துக்கூடாது. இந்த அட்ரஸ் இப்படி. அஞ்சம்மா பார்த்து இருந்துக்கம்மா. சரிங்க. எதா இருந்தாலும் அண்ணனை கூப்பிடுங்கடா. பட்டாப்பா? சரி, பார்த்து வர மனசை விட்டுறாதேடா. இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நம்ம கூட வேலை பார்க்குற பையன் பாவம் இந்த கட்டடத்துக்காக ஒருத்தனை காவு கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட முடியல. நான் போறேன்டா, போறேன். பார்த்து வண்டியை கிளம்ப போறேன். அவங்களை விட்டா வேற யாருமே தெரியாது. எங்க போய் வேலை கேட்கறது? மதுவா, உடனே வர சொல்லுங்க. மேடம், நீங்க போலாம். சார் வர சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. ரமேஷோட ஆஃபீஸ் சூப்பராக தான் இருக்கு. காலேஜில் படிக்கும்போது இருந்த அதே நீட்னஸை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மது. ஹாய். வாட் அ சர்ப்ரைஸ் யார். பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வா வா உட்கார். படிக்கிறப்ப பார்த்ததை விட இப்ப தேவதை மாதிரி இருக்காளே. நம்ம கொடுத்து வச்சோம்னா. எப்படி இருக்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல. அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், ஏகப்பட்ட சொத்து, பத்தாவதுக்கு நானும் லட்சமா சம்பாதிக்கிறேன். சொல்லவா வேணும்? அப்படிப்பட்ட மதுவாது இப்ப என் முன்னாடி புடவை கட்டிக்கிட்டு அடக்கமா அமைதியா அழகா வேற உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ எதையுமே மறக்கலையா? மறக்கக்கூடிய சம்பவமா அது. அடுத்த வாரம் சர்ப்ரைஸா அம்மா அப்பா கூட்டிகிட்டு நானே வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. எனி இம்பார்ட்டன்ட்? எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திறமைசாலிங்க. அப்பா கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வேலை இல்லை. என்னாச்சு? கௌரவ பிரச்சனை. புரியலையே. அர்ஜுனன் ஒருத்தர், அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் லீடர் மாதிரி. அவரை நான் பார்க்கறதோ இல்லை பேசுறதோ அப்பாவுக்கு பிடிக்கல. அவரு படிக்கல, அதனால கொத்தனாரா இருக்காரு. அர்ஜுனன் நல்ல பேர். நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. நீ அவரை லவ் பண்றியா? தெரியல, ஆனா அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது காதலா இல்லையான்னு சொல்ல தெரியல. தெளிவான குழப்பம். உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஸ்டேஜ்ல நீ இருக்க. am I right? நான் அவங்களுக்கு உதவி பண்ணும், அதுக்காக தானே வந்திருக்கேன். ஆமா. டோன்ட் வரி, அவங்கள வர சொல்லு. தேங்க்ஸ். ஆமா, நீங்க எதுக்கு வீட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்க? எல்லாம் நம்ம மேரேஜை பத்தி பேசலாம் தான். ஏய் பயப்படாதியா, அதுக்கு தான் இனிமேல் அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே. சாரி. ஏய் ஜஸ்ட் ரிலாக்ஸ்யா. நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் செயல். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. முத வீடு தேடி வந்திருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க சம்பந்தி, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஆட்டம்டா ஆடுன. ஐயோ ஊத்தாதீங்க சம்பந்தி. இல்ல சும்மா சாப்பிடுங்க, மனசுல இருக்க பாரம்லாம் குறையணும்ல. சாப்பிட்டா சரியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு பழக்கம் இல்லை. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தானே ஆறுதல். இது இல்லைன்னா எப்படி? தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம், உங்க திருப்திக்காக வேணா ஜூஸ் எடுத்துக்கிறேன். அட என்ன சம்பந்தி நீங்க பங்காளி, சிக்கனை கடி பங்காளி, கடி 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 கடி. இங்க பாரு, மட்டன் இருக்கு, நல்லியலம் இருக்கு, அது ஒரு கடி கடி.
ஐயோ பங்காளி, ஒரே நேரத்துல சிக்கனையும் மட்டனையும் எப்படி சேர்த்து சாப்பிடுறது? அட என்ன பங்காளி, இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு எடுத்து கடிக்க வேண்டியதானே? ஐயோ பங்காளி, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நம்ம 2 பேரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிக்கோம்ல. அப்படியா? சும்மா கூச்சப்படாம கடி பங்காளி. ஐயோ வரல. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது நம்ம அல்ல கைகளே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுது. இன்னொரு தடவை வச்சியே. அழகு மயில நானாவது வச்சிருந்திருப்பேன், டாக்டரோட பத்தி விட்டேன். இன்னைக்கு தான் சம்பந்தி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்டா இருக்க மாட்டேன், பையனை பெற்றிருக்கல. நாம 2 பேரும் சம்மந்தியாக போறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் கௌரவத்தையே நீங்க காப்பாத்திட்டீங்க. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் சம்பந்தி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுத்துருவேனா? இதை விடுங்க சம்பந்தி, முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். என்ன புதுசா தாடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்ட? கொஞ்சம் பிஸியாக இருக்கு. ஷேவிங் பண்றது கூட நேரம் இல்லாத அளவு பிஸி ஆயிட்டேன். சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அர்ஜுன் விஷயத்தில் இன்னும் குழப்பமாக தான் இருக்கியா? இல்ல, இப்ப நான் தெளிவா இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் தங்கியிருக்காங்க. சரி, ஓகே. எதுக்கு எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்குற? உன் தம்பி போதும், சீக்கிரம் கிளம்புங்க. நீ ரெடினா நாங்க ரெடிமா. நான் ரெடி ஆயிட்டேன், வாங்க. நீ பாஸ் பண்ண வேண்டியதானே? அஞ்சல, வாங்கம்மா. வாங்கம்மா. புது இடம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? திக்கு தெரியாம அலைஞ்ச எங்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. இதை போய் நாங்கள் குத்தம் சொன்னோம்னா அந்த தெய்வமே எங்களை மன்னிக்காதுமா. தெய்வத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஆச்சரியமா இருக்கு. இப்பெல்லாம் சாமி கும்பிடாம வேலைக்கு யாருமே கிளம்புறது இல்லம்மா. அப்படியா? பரவாயில்லையே. மாறுறது மனுஷனோட இயல்பு, அதை நீ புரிஞ்சுக்கிட்ட. அவங்களும் மாறிட்டாங்க. அந்த பெருமை எல்லாம் உன்னையே தானே சேரும். இதுல எனக்கு என்னமா பெருமை? இயல்பாவே இவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அவங்க இருந்த சூழ்நிலை வேற மாதிரி வாழ்ந்துட்டாங்க. இப்ப மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு, மாறிட்டாங்க. ஆனா இவங்க மாறினது அந்த சாமிக்கே பிடிக்கல. 5 விரல்ல ஒன்றை எழுந்துட்டாங்க. 5வது விரலா நான் இருக்கேன். என்ன விடுங்கம்மா, நான் ஒரு சாதாரண மனுஷி. ஆனா நீங்க படிச்ச பெரிய எடுத்து பொண்ணு. நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதாம்மா அவங்க செஞ்ச புண்ணியம். அதுக்கு நாங்கெல்லாம் காலம் பூரா உங்களுக்கு நன்றி சொல்லுவோம்மா. ஐயோ, நன்றி சொல்லி என்னை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாது. நானும் உங்கள ஒருத்தியா இருக்கதான் ஆசைப்படுறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். எங்க அப்பா அச்சுக்கு எனக்கு நடுவுல காதல் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் வேலையை விட்டு அமிச்சிட்டாரு. அச்சு திறமைசாலின்னு எனக்கு தெரியும். அவர் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா அது காதலா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்பாவோட கோவத்துக்கு அப்புறம் தான் எது உண்மைன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அவர் கூட வாழ்றதுல என்ன தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. இது என்னோட முடிவு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவரோட விருப்பம். இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு தலைகாலே புரியல. சந்தோஷத்துல குதிக்கணும் போல தோணுது. அதுங்க மூஞ்சிங்கள பாருங்களேன், போரிச்சு போய் நிக்குதுங்க. அதுவும் இல்லம்மா, நீங்க திடீர்னு சொன்னீங்க இல்லையா, அதான் நம்ப முடியாம தகைச்சு போய் நிக்குது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க வாங்க போலாம். இதுக்கு மேல சத்துக்கு பறிச்சலடா. அம்மா, நீங்க சொல்றது என்ன அஞ்சலா? நீயும் என்ன நம்பலையா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். கண்ட பக்கமே வியாதி வாங்கிட்டு வர வேண்டியது, அப்புறம் வீட்டுல வந்து என் உயிரை வாங்க வேண்டியது. இங்க அர்ஜுன் யாருப்பா? வாங்க, டாக்டர் கூப்பிடுறாரு. இவர் ரிப்போர்ட் எடுமா. ஓகே சார்.
வியாதி இருக்கிறவங்களே வியாதியை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல நீங்க கட்டிக்க போற பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பிளட் டெஸ்ட் கொடுக்க வந்தீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. உண்மையிலேயே அந்த பொண்ணு வெரி லக்கி கேர்ள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? மொத்தமா கிடைக்கும்னு பார்த்து சுத்தமா போச்சே. என்னைக்குமா நடந்திருக்கு? எங்க நம்ம அப்பா சம்மதிக்க மாட்டாரோன்னு பயந்துகிட்டு இப்படி அறியாம தற்கொலை பண்ணிக்குவாளா? ஒரே பொண்ணுன்னு பார்த்து பார்த்து வளர்த்தது என் மனசை புரிஞ்சுக்காம இப்படி அல்ப வயசுல போயிட்டாரு. உங்க பொண்ணா கொலை செஞ்ச குற்றத்திற்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். அத்தாடி, நம்மளை விட மோசமா இருக்கேன். ஒண்ணுக்கும் உதவாத பொறுக்கி பயல எனக்கு மருமகனாக்க நீ ஆசைப்படுவ. அதுக்கு நான் ஆமா சாமி போடணும் இல்ல? என்ன கொழுப்புடி உனக்கு? பச்சை மண்ண கொண்டு விட்ட இல்லாதவனை காதலிச்சு உங்களுக்கெல்லாம் கௌரவ குறைச்சு வர போங்கடா. என்னத்தை கொண்டு போற நீ எல்லாம்? பண்ண
வேண்டாம் வேண்டாம் சாவடா. இப்படி எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கு இப்பதான்டா புரிய ஆரம்பிச்சது. அதுக்குள்ள அதை கெடுத்துட்டியாடா. தள்ளுங்கம்மா. மச்சான் ஏன் அப்படி பண்ண? யாரா டேய்? டேய் ஏன்டா சொல்றா? டேய் சின்ன